அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025க்கான பஞ்சாங்கம். இன்று சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரியோதயம் 7:15க்கு, சூரிய அஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி பௌர்ணமி. பௌர்ணமி திதி முடியும் நேரம் மதியம் 3:55க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் நட்சத்திரம் இன்று மாலை 4:54க்கு முடிவடைந்து அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:47 12:47 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:20 7:21 வரை. தொடர்ந்து 7:21 8:52 வரை. ராகு கால நேரம் 10:16 11:47 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:48 4:19 வரை. கூலிகன் காலை 7:14 8:45 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 4:41க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் சொன்னாக்கா ஆடி மாதத்தில் வருது. அது எல்லாம் ஆவணி அவிட்டம் சொல்கிறாங்க, எதனா ஆடி மாதத்தில் வருதுன்னு நினைப்பீங்க. சில சமயங்களில் ஆடி மாதமும் வரும், ஆடி மாதத்துலேயும் வரும், ஆவணி மாதத்துலேயும் இந்த ஆவணி அவிட்டம் வரும். இந்த ஆவணி அவிட்டத்துடைய இது வந்து நட்சத்திர வழிபாடு. இதனுடைய விசேஷம் என்னவென்றால், இந்த பூநூல் மாற்றிக்கொள்பவர்கள் எல்லாம் இந்த நாளை எடுத்து பெருசாக செய்வாங்க. அது வந்து ஒரு குரூப்பாக செய்கிற ஒரு பூஜை, ஒரு கூட்டு வழிபாடு போல் அதை ஏற்பாடு செஞ்சு செய்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் செய்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். குருமார்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய இந்து சங்கமோ அல்லது குருக்கள் சங்கம்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் இது ஏற்பாடு செய்து செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம், அது பூநூல் அணிபவர்கள் குருகுலத்தில் முன்ன இருந்தவங்க குருக்கு அந்த ஆவணி அவிட்டத்தப்ப இந்த வேதம் படிக்க போகிற குழந்தைங்க, சாஸ்திரம் படிக்க போகிற குழந்தைங்க எல்லாமே அன்னைக்கு, அது சிறு ஆண் பிள்ளைகள் ஒரு 8 வயதுலேருந்து வைத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த பூநூல் சாற்ற விழா, அதனால் உபகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட பூநூல் அணியாதவர்கள், நம்மள பூநூல் அணியாதவர்களும் இருக்கும். அவங்க பூஜை புனஸ்காரத்து வழிபாடு அப்படி உள்ளவங்க, அவங்க அதை கட்டாயம் செஞ்சாகணும். அதுக்கு தனி மகத்துவம் நிறைய தத்துவ அர்த்தங்கள்லாம் அதில் இருக்குது, அந்த பூநூல் அணியறதுல. ஆனால் அதை நம்ம அணியல அப்படின்னு சொன்னால், அதை அணியாதவர்கள் நாம் என்றாலும் கூட நாமும் ஜபம் செய்யலாம், நாமும் மந்திரங்கள் சொல்லலாம், தவறு கிடையாது. சரிங்களா? எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் பூநூல் அணியாமையே அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இளமையான ஆண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா, அதாவது திருமணமாகாத ஆண்கள், பிரம்மச்சாரின்னு சொல்லலாம், பிரம்மச்சாரிகள், இவங்க வந்து பூநூல் அணியாத ஆண்கள், இவங்க வந்து இந்த ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு தானம் செய்யணும். குருக்கள்மார்களுக்கு நம்மளுக்கு அர்ச்சனை செய்து கொடுக்குறாங்க. வேதங்கள் இருக்கிற மந்திரங்களை வச்சு நம்மளுக்கு பூஜை செய்து கொடுக்கிறார்கள். நம்ம எத்தனையோ பூஜைகளில் போய் அங்கே போய் கலந்துக்கிறோம். ஸோ ஒரு நன்றி கடன் போல் நம்மளால் இயன்ற ஒரு கைங்கரியம் இந்த ஆவணி அவிட்டம் நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த பூஜைக்கான அந்த தட்டில் அந்த தண்ணீர் வைத்து ஒரு வச்சுருப்பாங்கள்ல, பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க, அது ஒன்று, ஒரு தட்டு, அதில் பஞ்ச பாத்திரம், அதில் வந்து பூநூல் வாங்கி நம்ம தர்மமாக கொடுக்கலாம். தானமாக எதையும் எதிர்பார்த்து கொடுப்பது தானம். நான் தர்மம் செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை அப்புறம் அதை செஞ்சுட்டு அன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தோமா ஆலயங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் என்ன செய்யலாம், ஓகே, நம்ம பிள்ளைங்களுக்கு முத ஒரு தேவாரம் வாசிக்க கற்றுக் கொடுக்க போகிறீங்களா, இப்போ தான் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்களா, அப்போ இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிக்கலாம், வேதம் படிக்க துவங்கலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் வந்து உபதேசம் பண்ணுவாங்க, சொல்ல வைப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ நாம்ளே நம்ம வீட்டில், நீங்கள் சைவர்களாக இருந்தால் சிவமந்திரம் இது போல் சிவபுராணம் படித்து காட்டுங்கள். இந்த மாதிரி
நல்ல காரியங்களை இந்த ஆவணி அவிட்டத்தில் ஆரம்பித்து வைங்க. நம்ம பிள்ளைங்க தொடர்ந்து வழி வழியாக இந்த குழந்தைகள் இந்த விஷயங்களை செய்துக்கிட்டு வருவாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி குறிப்பிட்ட அருமையான இந்த வேலைக்கு இந்த நட்சத்திரம் இந்த மாதம் இதெல்லாம் உகர்ந்தது என்பதனால தான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம ரிஷிமார்களுக்கும் நம்மளுடைய மகான்கள் தேவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் செய்யக்கூடிய பெரிய நன்றி. நம்ம உச்சாடனம் செய்கிற மந்திரத்திற்கோ அல்லது நம்ம கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அவங்க நம்மளுக்காக சொல்லப்படும் மந்திரத்துக்கோ நம்மளாம் என்றைக்காச்சும் அதை நமக்கு கொடுத்த தேவர்களோ அல்லது ரிஷிமார்களோ முனிவர்களுக்கு நம்ம நன்றி சொன்னதில்லையா? சொன்னதில்லை தானே. அதனால் நம்ம இந்த நாளை ஆவணி அவிட்டத்துக்கு உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. இந்த நன்றி சொல்லணும், இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரொம்ப விசேஷமாக வருவாங்க குழந்தைங்க. இந்த விசேஷ நாட்கள் எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு நல்லவைகளே நடக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அனைவரும் பயனடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.